ஓம் சரவண பவ. நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா? என் பேச்சை நீ கேட்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கின்றாயா? எத்தனை முறைதான் நான் உன்னிடம் சொல்வது? என் பேச்சை அறவே கேட்பதில்லை என்ற எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். முதலில் உன் கோபத்தை குறை என்று எத்தனை தடவை சொல்கிறேன். கேட்காமல் உன் கோபத்தை காமித்து உன்னுடைய வீம்பால் பல பிரச்சனைகளை நீயே தேடிக்கொண்டிருக்கின்றாயே. எதனால்? ஏன் இப்படி செய்கின்றாய்? அந்த பிரச்சனையை தீர்க்க நல்ல வழியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மீண்டும் என்னிடம் வந்து. நான் சொல்லும் பேச்சை நீ கேட்காமல் அலட்சியமாக இருந்துவிட்டு புதிய புதிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கொண்டு மீண்டும் என்னிடமே வந்து வழி கேட்டால் நான் எப்படி உனக்கு நல்ல வழியை காமிக்க முடியும்? என் பேச்சை கேட்கும் குழந்தை மட்டும்தானே என்னுடைய உயிர். நீ என்னுடைய குழந்தையாக, என்னுடைய முழுமையான பக்தனாக இருந்தால் நீ என்னுடைய பேச்சை நீ கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? கேட்கவில்லையே. ஒரு நொடி ஏனும் என்னுடைய